Prestige presents Dining Table. ஒளி பரவட்டும், இருள் ஒழியட்டும், இன்பம் பொங்கட்டும். அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம டைனிங் டேபிள் நிகழ்ச்சியில தீபாவளி ஸ்பெஷலா ஒரு சூப்பரான டிஷ் சமைச்சு காட்ட போறேன். அது என்னன்னு பார்க்கலாமாங்க. இன்னைக்கு உங்களுக்காக நான் சமைக்க போற டிஷ் வாணியம்பாடி, ஆம்பூர், இப்படி திண்டுக்கல், இப்படி நிறைய ஊர்களை சொல்லும் போதே இன்னைக்கு என்ன டிஷ்ன்னு கண்டுபிடிச்சிருப்பீங்க. தலசேரி பிரியாணி. கேரளாலையும் ஒவ்வொரு ஊரோட பேரை வச்சு ஒவ்வொரு பிரியாணி ஸ்டைல் இருக்கு. ஸோ அதில் நம்ம தலசேரி பிரியாணி ரொம்பவே ஃபேமஸ் கேரளாவில். ஸோ இன்னைக்கு உங்களுக்காக தலசேரி பிரியாணி நான் சமைச்சு காட்ட போறேன். இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. தலசேரி பிரியாணி செய்ய தேவையான பொருட்கள்: சிக்கன், சீரக சம்பா அரிசி, வெங்காயம், குங்குமப்பூ, முந்திரி, உலர் திராட்சை, இஞ்சி பூண்டு விழுது, கரம் மசாலா, பச்சை மிளகாய், கொத்தமல்லி, புதினா, தக்காளி, ஏலக்காய், நெய், அன்னாச்சி பூ, பட்டை, லவங்கம், ஷாஹி சீரகம், உப்பு, எண்ணெய், ஃப்ரைட் ஆனியன், மஞ்சள் தூள், பிரியாணி இலை. இன்கிரீடியன்ஸ் என்னன்னு பார்த்தாச்சா? சரி, தலசேரி பிரியாணியை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். தலசேரி ஊரில் வந்து நீங்கள் யூஸ்வலாகவே போனீங்கன்னா இந்த பிரியாணிஸ் லைக் இந்தியன் இல்லை, கேரளா சைடில் நீங்கள் எங்கே போகணுன்னாலும் ஒரு கிரேவி, சிக்கன் கிரேவி தனியாகவும் ரைஸ் தனியாகவும் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு தம் பண்ணி கொடுக்குற பிரியாணி ஸ்டைல் தான். ஸோ மேக்ஸிமம் அது வந்து ஒரு கிரேவியும் ஒரு தனியாக ஒரு புலாவும் மிக்ஸ் ஆகக்கூடிய ஒரு டிஷ் தான் கேரளாவில் நம்ம சாப்பிடக்கூடிய பிரியாணி. ரொம்பவே அற்புதமாக யம்மியாக இருக்கும். ஸோ சமைக்கலாம். தம் அப்படிங்கிறதுனால, தம் பிரியாணி தம் போட்டு பண்ண போகிறோம் அப்படிங்கிறனால கொஞ்சம் ஹெவி வெயிட்டட் பிரியாணிக்காக எடுத்திருக்கேன். இல்லை நான்ஸ்டிக் இருந்தாலும் நீங்கள் நான்ஸ்டிக்கில் கூட பண்ணலாம். கீ போட்டுக்கிறேன். எண்ணெய், நான் வந்து 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். 1 கிலோ சிக்கனுக்கு ஏற்ற மாதிரி நெய்யும் எண்ணெயும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நம்ம மசாலாஸ் எதுவும் ஆட் பண்ண போகிறதில்ல, அதாவது ஸ்பைசஸ், பட்டை, கிராம்பு, சோம்பு இதெல்லாம் எதுவுமே இதில் ஆட் பண்ண போகிறதில்ல. ரைஸ் நம்ம தனியாக குக் பண்ண போகிறோம், புலாவ் மாதிரி. ஸோ ரைஸில் அதெல்லாம் ஆட் பண்ண போகிறேன். இதில் ஜஸ்ட்டு வெங்காயம், தக்காளி இதெல்லாம் போட்டு ஒரு சிக்கனை ப்ராப்பராக வதக்க போகிறோம். ஸோ அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். 1 கிலோ சிக்கனுக்கு 3 வெங்காயம் போட்டுக்கோங்க. ஒரு கிலோ சிக்கனுக்கு 1 கிலோ ரைஸ் போடலாம். 1 கிலோ சிக்கனுக்கு இல்லை 3/4 கிலோ ரைஸும் போடலாம். நான் வந்து 1 கிலோ சிக்கன் 3/4 கிலோ ரைஸ் பண்ணுறேன். இப்போது வெங்காயம் ஒரு பக்கம் வதங்குது. ஆல்ரெடி குங்குமப்பூ வாங்கி நான் கொஞ்சம் தண்ணியில் போட்டு ஊற வச்சுருக்கேன். ஸோ கலருக்காக பை த டைம் இதில் வதங்கி நம்ம ஃபைனல் ஃபினிஷ் பண்ணும்போது தான் இந்த குங்குமப்பூவோட வாட்டரை மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ அது ஊறட்டும் ஒரு பக்கம். நீங்கள் இந்த பிரியாணி பண்ணுறதுக்கு குறைஞ்சது 1 மணி நேரமாவது ஆகும். ஏன்னா சிக்கன் தனியாக வேகணும், ரைஸ் தனியாக பண்ணணும், அதுக்கப்புறம் அது தம்மில் இருக்கணும், அது ஒரு 15 மினிட்ஸ் ஆகும். ஸோ மினிமம் ஒரு 1 ஹவர் ப்ரிப்ரேஷனுக்கு உங்கள் டைமை ரெடி பண்ணிக்கோங்க. தம் போடுற மாதிரி நான்ஸ்டிக்லேயே நம்ம ப்ரெஸ்டீஜ்லேயே நிறைய ப்ராடக்ட்ஸ் நான்ஸ்டிக்லேயே இருக்குது. ஸோ கண்டிப்பாக ப்ரெஸ்டீஜில் நீங்கள் தேடினீங்கன்னா ஒரு நிறைய சூப்பரான பாத்திரங்கள் இருக்குது. ஓகே, புதினா ஆட் பண்ணுறேன். கொத்தமல்லி 2 கைப்பிடி கொத்தமல்லி போடுங்க. பச்சை மிளகாய், நம்ம இதில் மிளகாத்தூள் ஆட் பண்ண போகிறதே கிடையாது. தலசேரியோட ஸ்பெஷல் அதுதான். உங்களுக்கு காரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பச்சை மிளகாவோட காரம் தான் இதோட ஆக்சுவல் ஃப்ளேவரு. ஸோ இதில் சுத்தமாக மிளகா பொடி, வேறு மசாலாஸ், தனியா பொடி அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. நம்ம இதில் கரம் மசாலா மட்டும் தான் ஆட் பண்ண போகிறோம். சிக்கன் போட்டுடலாம். கலரி விட்டுக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் பொடி, ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போடுங்க. ஐ மீன் சின்ன சைஸ் டீஸ்பூனில். கரம் மசாலா அது ஒரு 3/4 அளவு போட்டுக்கோங்க.
ஏன்னா வேறு எதுவும் ஸ்பைசஸ் இதில் நம்ம ஆட் பண்ணாததுனால கரம் மசாலாவோட ஃப்ளேவர் சிக்கனில் இறங்கணும். இது கூட தக்காளி போடுறேன். இப்போது இந்த சிக்கனுக்கு ஏற்ற மாதிரி உப்பு போட்டுக்கலாம். இது வேகணும், இதுக்கு ஏற்ற உப்பு போடுறேன். ஓகே, இப்போ இந்த சிக்கன் தனியாக ஒரு பக்கம் வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது தனியாக மூடி விட்டுறேன். ஓகே, இதை நான் மூடி போட்டு வச்சுருக்கேன். சிக்கன் வேகட்டும். சைமல்டேனியஸ்லி நம்ம இங்கே சாதம் பண்ணிடலாம். எண்ணெய் ரொம்ப வேண்டாம், ஏன்னா ஆல்ரெடி நெய் அதில் நிறைய ஆட் பண்ணிட்டோம். ஸோ அதனால் 2 ஸ்பூன் எண்ணெய், 2 ஸ்பூன் நெய் போதும். ஷாஹி ஜீரா, யூஸ்வலாக சோம்பு நார்மல் சீரகம் இல்லாமல் ஷாஹி ஜீராக்கு ஒரு தனி ஃப்ளேவர் இருக்குது. ஷாஹி ஜீரா போடும்போது இந்த புலாவுக்கு இன்னொரு செப்பரேட் அரோமா கொடுக்கும். 3 லவங்கம், 4 ஏலக்காய், ஒரு அன்னாசி பூ, புதினா, கொத்தமல்லி, ஒரு சைடு இதை கலரி விட்டுக்கோங்க. சிக்கன்லேருந்தே தண்ணி இறங்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போது இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். ஸோ அந்த தக்காளியில் இருக்கிற ஜூஸ், தக்காளியும் வேகணும், சிக்கனும் நல்லா வேகணும். அரிசி போட்டுக்கலாம். சீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். இது சீரக சம்பா அரிசியில் பண்ணுறது ரொம்பவே ஸ்பெஷல். பாஸ்மதி ரைஸ்லேயும் பண்ணலாம். நான் வந்து 4 கப் அரிசி, அதான் நான் ஒரு 3/4 கிலோ சொன்னேன். நான் 3/4 கிலோவுக்கு 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். இதுக்கு ஏற்ற அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். ஆல்ரெடி சிக்கனுக்கு உப்பு ஆட் பண்ணியாச்சு. ஸோ இது நம்ம ரைஸோட உப்பு தான் ஆட் பண்ணுறோம். ஸோ இப்போ இது வேகணும். இதையும் தம் போட்டுக்கலாம். இது ஒரு பக்கம் வெந்துடட்டும். ப்ராப்பர் ஒரு பாய் வீட்டு கல்யாணத்தில் பண்ணக்கூடிய ஒரு பிரியாணி வாசனை வருது இந்த சிக்கன் கிரேவிலேயே. இன்றைக்கி வந்து இந்த 1 கிலோ சிக்கன், அந்த டொமேட்டோ, அப்புறம் பெருசாக மசாலாலாம் கம்மியாக இருக்கிறதுனால அப்படியே ஒரு ரியல் ப்ராப்பர் ஒரு வெட்டிங் ஸ்டைல் பிரியாணி மாதிரி இருக்குது. ஸோ சீக்கிரம் ரெடியாகி சீக்கிரமாக சாப்பிட்ணுங்கிற அளவுக்கு ஒரு விரி கொண்டு இருக்கேன் நான். ஓகே, நல்லா இஞ்சி பூண்டு இது ஆல்மோஸ்ட் வெந்துட்டே இருக்குது. இன்னும் ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்குள்ளே இது குக் ஆகிடும். மூடி போட்டுறேன். ஓகே, சாதம் பாருங்கள் சூப்பராக தயாராகிடுச்சு. கலரி விட்டுடலாம். சீரக சம்பா அரிசிங்கிறதுனால இது உங்களுக்கு சீக்கிரம் வெந்துடும். கரெக்டான அளவான தண்ணி போட்டிங்கன்னா நீங்கள் ட்ரெயின் பண்ண வேண்டிய அவசியமும் இருக்காது. ஆல்சோ இப்போ இது வந்து கிட்டத்தட்ட 1.5 கப்புன்றதுனால ஒரு 90% குக்டு. இன்னும் ஒரு 10% நம்ம தம் பண்ணும்போது கம்ப்ளீட்டாக குக் ஆகிடும். ஆஹா, சூப்பராக இருக்கு. ஓகே, நான் கலரிட்டேன். ஓகே, சிக்கனோட ஸ்டேட்டஸ் பார்த்துடலாம். வாவ், சிக்கன் தரம் சூப்பர். இதுக்கு இந்த ரைஸ் பண்ணும்போது வேகும்போது அப்பப்போ வந்து இந்த சிக்கனை கலரி விட்டுக்கோங்க. இதில் நம்ம இப்போ தம் பண்ண போகிறோம். கம்மி பண்ணிக்கிறேன் ஃப்ளேமை. லோ சிம்லேயே சிக்கன் பண்ணுங்கள், ஏன்னா இந்த ரைஸ் பண்ணுறதுக்கும் இதுக்கும் கரெக்டாக இருக்கும் வேகிறதுக்கு.
இப்போது தம் போட்டு 10 நிமிஷம் தம், ஏன்னா ஆல்ரெடி ஃபுல்லி குக்டு, 90% குக்டு, இதுவும் குக்டு. நமக்கு தம் வந்து ஃப்ளேவர் வரதுக்காக நம்ம தம் பண்ண போகிறோம். தம் போட்டுடலாம். ஓகே, ஸோ ரைஸ் போட்டாச்சு. இப்போ இதை என்ன பண்ண போகிறோன்னா, நல்லா ஆனியன்ஸ் வந்து எண்ணெயில் போட்டு நல்லா பொரிச்சு வச்சுருக்கேன், வறுத்த ஆனியன்ஸ் இது. ஸோ இதை நம்ம வந்து டாப் லேயரிங் பண்ண போகிறோம் இதில் தம்முக்காக. இப்போ நம்ம சாஃப்ரன் கலர் லைட்டாக ஆட் பண்ணுறோம், குங்குமப்பூ. ஸோ நம்ம கொஞ்சம் நேரம் கழிச்சு தம் உடைக்கும் போது இந்த கலர் அங்கங்கே லைட்டாக அப்படி ஸ்பார்க்லிங் கலராக வரும். இது கூட வறுத்த முந்திரி, நெய்யில் வறுத்த முந்திரி, இது அதையும் போட்டுக்கோங்க. நல்லா வறுத்த திராட்சை அதையும் ஆட் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்குது, பார்க்கவே செம சூப்பராக இருக்குது. இப்போ ஃபைனலாக ஒரு டீஸ்பூன் கோட்டிங் நெய் போட்டுக்கோங்க. ரைஸில் ஆல்ரெடி கோட்டிங் இருக்குது, இது ஜஸ்ட் அந்த ஸ்மெல்க்காக கொஞ்சமாக நான் நெய் ஆட் பண்ணுறேன். ஓகே, நான் கீழே வந்து தோசைக்கல் வைக்க நான் மறந்துட்டேன், தோசைக்கல் வச்சுட்டேன், கரெக்டாக ஞாபகம் வந்துருச்சு. இப்போ ஒரு பக்கம் பாயில்டு வாட்டர், நல்ல சுட தண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த சுடு தண்ணியை இது மேலே வச்சு தம் போட போகிறேன். ஸோ ஹீட் இன்னும் இங்கேருந்து டாப் லேயர்லேருந்து ஒரு ஹீட் இறங்கும் கீழே. ஸோ அது இன்னமும் என்ஹான்ஸ் ஆகி ஃப்ளேவர் கொடுக்கும். ஓகே, தம் போட்டாச்சு. இது வந்து ஒரு குறைஞ்சது ஒரு 10 to 12 minutes ஆல்ரெடி குக்டு ரைஸ், குக்டு சிக்கன். ஸோ இந்த கிரேவி இன்னும் ட்ரை ஆகணும், ட்ரெயின் ஆகணும். அது கூட சேர்ந்து இந்த ரைஸ் இன்னும் 100% குக்கிங் ஆகணும். ஸோ ஃபுல்ஃபில்மெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளே நம்ம தம் போட்டால் போதும். ஸோ ஒரு 12 minutes கழிச்சு இந்த தம்மை நான் உடைக்கிறேன், எப்படி இருக்குன்னு அப்புறமா பார்க்கலாம். ஓகே, 15 minutes கிட்டத்தட்ட ஆயிடுச்சு. எனக்கு 12 minutes வைக்கணும்னு நினச்சேன், ஆனால் 15 நிமிஷமே வச்சுட்டேன். வாவ் 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 வாவ், என்ன சூப்பராக இருக்குது பாருங்க. ஆஹா, என்ன சொல்கிறீங்க? தம் உடைச்சாச்சு. இந்த பாருங்க, கலர் விடுவோம், அப்படி அழுக்காக கலரணும். சூப்பர். ஆத்தென்டிக் கேரளா தலசேரி பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிருக்கு. சர்விங் பண்ணிடலாம். ஓகே, மிக்ஸ் பண்ணிட்டேன் சிக்கனோட. ஓகே, பார்த்தீங்களா பீஸ் செம்ம சூப்பராக வந்திருக்கு. ரொம்ப கலரி ரைஸை உடச்சிடாதீங்க. ஸோ ஓரளவுக்கு லைட் டாஸிங் மாதிரி கொடுங்க. இந்த அடியில் இருக்க இந்த சிக்கன் எல்லாம் மட்டும் வெந்திருக்கான்னு ரீசெக் பண்ணிக்கோங்க. ஓகே, சர்வ் பண்ணிடலாம். மன சுட 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 செம்மையா யம்மியா அப்படியே உதிரியா மனன்னு சுட சுட சீரக சம்பால அற்புதமான தலசேரி பிரியாணி தயாராக இருக்கு. முந்திரி பருப்பு, கிறிஸ்பி ஆனியன், நெய், அப்பா சூப்பருங்க. என்னை அழைக்கிறாய். யம்மி, கலர்ஃபுல்லாக இருக்குல்ல, சூப்பர். ஓகே, ஸோ என்னோட ஃபேவரட் பார்ட் ரைஸ் ஃபர்ஸ்ட் டேஸ்ட் பண்ணிடலாம். வேறு லெவல் செம்ம சூப்பராக இருக்குது. சீரக சம்பால இந்த ஸ்டைலில் சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்குது. சிக்கன் சாப்பிட்டு பார்ப்போம். சிக்கன் வெல் ஃபைன் குக். நான் வந்து திருவேண்டத்தில் ஒரு வாட்டி ஒரு பிரியாணி ட்ரை பண்ணேன். ஆக்சுவலாக அது வந்து பப்படம் கூட வந்து பைனாப்பிள் வச்சு கொடுத்துருந்தாங்க. அது எனக்கு இன்றைக்கி ஞாபகப்படுத்துது. ஸோ டிப்பிக்கல் ப்ராப்பர் ஆத்தென்டிக் கேரளா ஸ்டைல் பிரியாணி இது. கைண்ட்லி ப்ளீஸ் வீட்டில் இந்த ஸ்டைலில் இந்த பிரியாணியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சரிகமா டாய்ஸ் டிவி ஷோஸ் தமிழுக்கு
உங்களோட கமெண்ட்ஸை எழுதி அனுப்புங்க. we will definitely பார்த்துட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவோம். இதே மாதிரி ஒரு சூப்பரான எபிசோடோட அடுத்ததாக உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.